பெரியமா ஆல்ரெடி சாப்பிட்டு அதான் டேஸ்ட் முன்னாடியே சொல்றாங்க. எப்படி இருக்கும்னா சொல்லுது ட்ரைனிங் ஆயிடுச்சு. ஹாய் முத்தகுடு அப்பா குடு. ஹாய். ஐயோ அப்பா குடுக்குறடா. அப்பா அப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மொன கோயிலேருந்து வந்து பிரசாதம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு பெரியம்மா வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கு கொடுத்தாச்சு. இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிருக்கோம், பிரசாதம் எடுத்துகிட்டு எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பாஞ்சாலி பெரியம்மா வீட்டுக்கும் அக்கா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம். ஸோ போயிட்டு பிரசாதம்லாம் கொடுத்துட்டு வரலாம். ஏன்னா நீங்கள் ஒரு டே வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். நேற்றே போகிறத பிளானு. நேற்று வந்து மழை ரொம்ப, நம்ம ஏரியா வந்து ரெட் அலர்ட் விட்டுருந்தாங்க. அதனால நேற்று போல. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்குது. நாங்கள் காலையிலேருந்து நல்லா தான் வெயில் அடிக்குது. போயிட்டு பெருமை வீட்டில் பார்த்துட்டு அப்படியே போய் குழந்தைங்கலாம் பார்த்துட்டு அக்காலாம் பார்த்துட்டு கொடுத்துட்டு வந்துடலாம். சரி, ஓகே. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துமா இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ போகலாம். என்ன சனியா பழம்லாம் வாங்கிட்டீங்களா? ஆமாம், பெரியம்மா வீட்டுக்கு போகிறோம் இல்லையா, அதனால ஃபஸ்ட்டு பெரியம்மா வீட்டுக்கு போகலாம். பழம்லாம் வாங்கிட்டு போகலாம். சரி போகலாம். சவுண்டில் ஒன்றுமே கேட்கல. பெரியம்மா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரியம்மா அன்னைக்கு என்னது நாட்டுக்காத்தியா, நாட்டுக்காத்தி ஸ்பெஷல் செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம சாப்பிட்டு தான் போகணும். சரி சரி. வரும்னே தெரியாது. விழுப்புரம் கிட்ட வந்துட்டு தான் ஃபோன் வச்சு சொன்னமே வந்து வரோம் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், மோனோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. நானும் சேர்த்து தான். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் வர வழியில் பார்த்தியா 2 டைம் தான் வந்துடுவா. நான் கரெக்டாக வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவரோட பெருமையில சொல்லிட்டு வந்தார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாத்துக்குடியா இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்கு ஒன்று. பெருசா இருக்குல்ல, பெருசா இருக்குதுல. ஆமா, இது இன்னும் விட்டா பெருசாகுமா? ஆனா இது வரைக்கும் இந்த மாங்காய் பின்னாடி இருக்குல்ல, மாங்காய் மரத்துல அதுல கூட மாங்காய் பறிச்சு சாப்பிட்டுக்கிறோம். ஒரு டைம் மாங்காய் வச்சிருந்தது ஞாபகம் இருக்கா? இதுல சாத்துக்குடி தெரியும் பறிச்சது கிடையாது. ஆமா, இங்கே உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஈஸியா இருக்குல்ல உரிக்கிறதுக்கு. அதோட சின்னதா இருக்கு, ஆனா கொஞ்சம் பெருசா இருந்தா அது மாதிரிதான். சாத்துக்குடினா கொஞ்சம் டைட்டா இருக்கும் உரிக்கிறதுக்கு. நல்லா இருக்கு சதபத்தா. சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. பெரியமா ஆல்ரெடி சாப்பிட்டு அதான் டேஸ்ட் முன்னாடியே சொல்றாங்க. எப்படி இருக்கும்னா பெருசா இருக்கு. நல்லா இருக்கா? புளிப்புலாம் இல்ல, டேஸ்டா இருக்கு. நல்லா சொல்லாம உள்ளேயும் பெருசு பெருசா இருக்குல்ல. பெரியம்மா வீட்டுக்கு வந்தா இதுதான் சுத்தி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஆத்தாப்பழம் இருக்கும். அதெல்லாம் போய் வெட்டிட்டீங்க தானே பெரியம்மா? ஆனா இங்க காய்ச்சி இருக்கு. நிறைய சுத்தி சுத்தி நிறைய இருக்கும். மாங்காய் இருக்கும், அப்புறம் வந்து என்னது நெல்லிக்காய் இருக்கும், எல்லாமே இருக்கும். சரியா சாத்துக்குடி முடிஞ்சிட்டு அடுத்தது என்ன? நான் சொன்னேன்ல சப்போட்டா. இந்த வரைக்கும் சப்போட்டா மரம் இதுல இருந்து பறிச்சது சப்போட்டா தான். பறிச்சு பழுக்க வச்சிருக்காங்க. நல்லா பழமா இருக்கு. நல்லா இருக்கா? பருப்பு கொட்டி தான் பார்த்து வெள்ளை கொட்டை நல்லா இருக்கு. நீ சாப்பிட்டு சரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு வரோம்.
பெரியப்பா வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி ஓட்டிட்டு போயிட்டாராம். அதெல்லாம் பார்க்க முடியல. ஆமாம், காலைல 11 மணிக்கெல்லாம் போயிட்டாரு. இன்னும் நாங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ யாரையா பார்த்து வரோட பார்த்துக்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க ஒரு ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். ஹேமஸ்ரீலாம் அவர் எங்கே நிற்க மாட்டேங்குது. கிளம்பிட்டாரு. பொம்மை பிடிங்கிற மாதிரி வரல. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம், வருவா. இதுக்கப்புறம் நம்ம கிட்டே வரட்டும். என்ன நடக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ்? வந்தது கூட ஜாலியாக விளையாட்டு காட்டிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பார்க்குறேன், அப்படியே மறந்துடுறான். யார் அதுன்னு கண்டுக்குவேன். கொஞ்ச நேரம் ஆகணுன்னே ஒட்டிக்கினாங்க. ஆமாம், ஹேமஸ்ரீ ஃப்ரெண்ட்ஸ். சத்யாக்கா வீட்டு தான் வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு ஸ்வேதாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போயிருக்கா. ஹேமஸ்ரீ ஒரு ஆள் தான் இருக்கா. மாமா வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிருக்காரு. சத்யா தான் இருக்கா. ஸோ ஹேமஸ்ரீ கூட ஜாலியாக விளையாட்டு அப்படியே இருக்கும். ஹாய் சார். ஹாய் சொல்லுது. ட்ரைனிங் ஆயிடுச்சு. ஹாய் முத்தம் கொடு. அப்பா கொடு. ஹாய். ஐயோ அப்பா கொடுக்குறடா. அவ்வா பெரிய அவ்வா. பெரிய அவ்வா வருது. பழகிட்டால. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வயசு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வயசு ஆகும்ல. 1.5 வயசு ஆகுது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1.5 வயசு மாதிரியே தெரியாது இவளை பார்த்தா. இவங்க வீட்டில் அப்பாவும் மாமாவும் கொள்ளும், அக்காவும் கொள்ளும். ஸ்வேதா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருப்பா. ஹேமஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா தெரியும், வயசானா வளர்த்தோம். நான் தலையாட்டுறேன். பாய் சார். பாய் பாய். ஹாய். ஹாய். அப்பா கொடு. அப்பா பெரிய அப்பா வருதுடா. டேய் சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? சரி போய் சாப்பிடுமா? சரி வாங்க. என்ன சனி, என்ன வேலை நடக்குது? வளையல் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து இந்த வளையல் போட்டு ரொம்ப சின்னதாகிடுச்சு. கழுத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவள் அழுவாமல் கட்டுறாள், அதுவே பெரிய விஷயம். வந்த உடனே தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அம்மான்னு சொல்லி கற்றுட்டு இருந்தான். ஒரு 5 நிமிஷம் நம்ம கூட நம்ம மூஞ்சை பார்த்துட்டு நம்ம கூட இருந்துட்டாங்க. யாருமே தெரியுது. நம்ம போட்டு விட்டது போடுறேன்னு போடல முழுசா. பயமாக இருக்குது, சென்சிட்டிவாக இருக்குல்ல ஸ்கின்னு. குழந்தைக்கு கையெல்லாம் சாஃப்டா இருக்கும். வளையல் போட்டாச்சு. அப்பா கட்டு. கை தூக்கி காட்டு. 2 கை காட்டு. சூப்பரா இருக்கா? அந்த கை காட்டு. அந்த கை காட்டு. அம்மா அப்பாட்ட 2 கை காட்டு. வளையல் போட்டாச்சு காட்டு அப்பாட்ட. கரெக்டா இருக்கு வளையல். ஆனா இதை விட இப்ப போட்டிருந்த ஒரு இந்த வளையல விட ஒரு சுத்து பேசாதான் இருக்கு. சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வேதா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்தாங்க. வந்தோடனே ஒரு ஹாய் போட்டு கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு. தங்க பொண்ணு என்னன்னு சிரிப்பே பார்த்து வலிக்கிடுச்சுடா. சரி போயிட்டு வர சத்யா. போயிட்டாங்க. பாய் மனு. நீ எங்க வர? சரி போயிட்டு வரோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பெரியம்மா வீட்டுக்கும் அக்கா வீட்டுக்கும் கொடுத்துட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எடுத்தாரா கோயிலுக்கு போயிட்டு வந்து மறுநாள் விட்டு அப்புறம் மழை பெய்ய சொன்னாங்க இல்லையா, ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மறுநாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருந்தோம். கொஞ்சம் லேட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு பெரியம்மா வீட்டுக்கு போன மாதிரி இருந்துச்சு. உனக்கு? எனக்கு தான். கடைசியாக எப்போ போனோம் நம்ம? ஆமாம் போயிட்டு அதான் படம் மீன் பிடிச்சோம், படம் பார்த்துட்டு வந்தோம். அதோட லாஸ்ட்டில் ஆமாம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தாத்தா பாட்டில் போய் பார்த்துட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். தாத்தா வந்து கூப்பிட்டுட்டே இருந்தார், வாங்க நான் வந்து பார்க்குறீங்களா, நான் நானே வரேன் சொல்லிட்டு. இப்போ போகிறதாவே பிளான் இருந்தது, அப்புறம் கொஞ்சம் சின்ன மாற்றம். ஆமாம் அதனால் போகலை. சரி போனோன்னா பாட்டி வீட்டுக்கு போனோன்னா அக்காலாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு ஜெஷுதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம். ஸோ பார்க்கலாம் போக போக எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சரி ஓகே. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்ல வந்து பெரியமாட்டெலாம் பேச மாட்டீங்களா, செங்கக்காட்டெலாம் பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நாங்கள் ஏன் பேசாமல் இருக்கணும்னு தான் எனக்கு தெரியல. எப்போ எப்படின்னா சொல்லுது, இப்போ எப்படின்னா இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன், ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின் போது நாங்கள் எல்லாம் ஒன்று கூடுவோம். சொல்லுது பேசிட்டு தான் இருப்போம், வரைக்குமே ஃபோன் பண்ணுவோம், பேசுவோம், ஃபோனில் பேசுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியலன்னு போது நிறைய பேர் வந்து பேச மாட்டீங்களா சண்டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நேரில் பார்த்து மீட் பண்ணி பேசுறது தான் ஏதாவது முக்கியமான விசேஷம், அதாவது ஃபங்க்ஷன் டைம் தான் தெரியும். ஆமாம் அப்போ தான் சொந்தங்கள்லாம் ஒன்றா கூடி அப்போ தான் பண்ணால் பண்ணுவோம். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே ஜாலியாக பேசுவோம். எப்படி சொல்லுறது,
எங்களோட லைஃப் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. எங்களுக்குள்ள எந்த சண்டை வரதுக்கான எந்த காரணங்களும் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வருதோ இல்லையோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க சண்டை போட்டுட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போல்லாம் எதுவும் இல்லை, நாங்கள் எப்பயும் போல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோமே. ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது நாங்கள் எல்லாம் ஒன்று போடுவோம். இந்த ஒரு வருஷமாவே ரீசெண்டாக எந்த ஃபங்க்ஷனும் இல்லை. எல்லாரும் ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து போகிற அளவுக்கு வீடியோ எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு. அக்கா கூட நம்ம வீட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு 2 months ஆகும் நினைக்கிறேன். 2 months இருக்கும். அக்கா மாமா எல்லாம் இங்கே பக்கத்தில் ஃபங்க்ஷன் வந்திருந்தாங்க. வந்து என்னை வந்து பார்த்துட்டு போனாங்க. ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட் வந்துட்டே இருக்கு. ஸோ நாங்களும் நல்லா இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். எப்போ நடந்ததெல்லாம் போயிட்டு பார்க்கலாம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ வந்து போயிட்டேன். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.